இந்த இடத்துல கிரியைக்கான சகல ஆதாரங்களுக்குள் கடந்து போகிறோம். දැන් මේ ස්ථානයේ සිද්ධ වෙච්ච සියලු ක්‍රියාවන් වල சாதகයේ වෙතට මූලික දේ වෙතට අපි ගමන් කරන්න යනවා. அதாவது இந்த இடத்துல கிரியைக்கான ஃபவுண்டேஷன் வார்த்தை. මේ ස්ථානයේ සිද්ධ වෙච්ච ක්‍රියාවන් වල අතිවාරම වචනයයි. வார்த்தை இல்லாம கிரியை இருக்குதுன்னா அது தேவனுடைய கிரியை அல்ல. වචනේ නැතුව ක්‍රියාවක් තිබෙනවා නම් ඒක දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාවක් නෙමෙයි. சோ வார்த்தையின்படி நடக்கிற தேவனுடைய கிரியை தான் இருக்கு. වචනේට අනුව ක්‍රියා කිරීමයි උන්වහන්සේගේ ක්‍රියාව වෙන්නේ. அதுதான் வார்த்தை கர்த்தர் ஆதாரமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඒ නිසා තමයි දේව වචනේ ස්වාමීන් වහන්සේ අපිට සාධකයක් ඇරගෙන දීලා දෙන්නේ. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக අද දවසේ අප සමග මේ වචනේ බෙදා ගන්න වෙනවා. கர்த்தர் எங்களுக்காக மலேசியா தேசத்திலிருந்து தேவ மனுஷனை கொண்டு வந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපි වෙනුවෙන් මලේසියා දේශයේ දෙවියන් වහන්සේගේ දාසයෙක්ව ගෙනල්ලා තිබෙනවා. ஏன்னா अनेक தேவ பிள்ளைகள் இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். බොහෝ දේව දාසයන්ව දෙවියන් වහන්සේ මේ ස්ථානෙට ගේනවා. ஏன்னா வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகள் மத்தியிலே ஆழமாய் போடும்படியாக வந்திருக்கிறார். මොකද වචනයට වැදගත්කමක් දීලා වචනය අප මැදියේ ගැඹුරින් තමන්ට අවිත් වෙනවා. இன்றைக்கு கூட අද දවසේ Praise Baptist Church of Malaysia இருந்து Praise Baptist Church of Malaysia விந்தலா எங்கள் மத்தியிலே இவாஞ்சலிஸ்ட் தங்கராஜ் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார். இவாஞ்சலிஸ்ட் ஸ்வாரஞ்சு பிரகாஷ்ல தங்கராஜ் குமார் அவர்கள் நல்ல கைத்தட்டல கொடுத்து அவரை வரவேற்போம். අපි හොඳ අපොලිසනාදියක් දීලා අපි ආවොත් உற்சாகத்தோட கரங்களை தட்டி வரவேற்போம். நாங்கள் අපොලිසනාදියක් දීලා අපි ආවොත් கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக இன்னும் अनेक கிரியைகள் மூலமாக கர்த்தரோடு பாக்கியம் செய்கிறார். අද දෙවියන් වහන්සේ වචනේ තුලින්ද තවත් බොහෝ ක්‍රියාවන් තුලින්ද ස්වාමීන් වහන්සේ ඔහු තුලින් ක්‍රියා කරන්නට යනවා. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කොතනද එතන නිදහස තිබෙනවා. சத்தியம் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. සදාව කොතනද එතන නිදහස තිබෙනවා. கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අපි හිතගෙන ඉන්නේ. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். මම ඔබට සාක්ෂියක් කියන්න කැමතියි. பல வருடங்களுக்கு முன்னாடி අවුරුදු ගානකට ඉස්සෙල්ලා என்னோட ஊழியத்தை முதலாக நான் நேஷனுக்கு அதாவது வெளிநாடுகளுக்கு அழைக்கப்படும் போது මම මගේ සේවයේදී ඉස්සෙල්ලාම මම පිට රටකට ආරාධනා ලබද්දී ஒரு கிராம ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு போனார் ஆந்திரா தேசத்துல. ආන්ධ්‍ර ප්‍රදේශවල ගම්මානයක සේවයකට මාව දෙවියන් වහන්සේ ගෙනිච්චා. எத்தனை பேருக்கு தெரியும் ஆந்திரா? කීයද දන්නවද ආන්ධ්‍ර ප්‍රදේශය? ஓகே வெரி குட். ஆந்திரா தேசத்துக்கு நான் போகும்போது அது ஒரு பெரிய க்ரூசைட், ஒரு 1000 பேர் 700 பேர் 700 to 1000 people உட்கார்ந்து இருப்பாங்க. ඒ ආන්ධ්‍ර ප්‍රදේශයේ මම යනකොට ලොකු සුභාරංචි දැස්වීමක් 700ක් 1000ක් වගේ සෙනඟ හිටියා. முதல் நாள் இரண்டாம் நாள் மீட்டிங்ல வந்து பயங்கர அற்புதங்கள் பயங்கர அடையாளங்கள் கர்த்தர் செய்தார். පළවෙනි සහ දෙවෙනි දවස්වල රැස්වීමේ ස්වාමීන් වහන්සේ පුදුමාකාර හාස්කම් ලැබුණු කළා. இரண்டாம் நாள் மீட்டிங் දෙවෙනි දවසේ රැස්වීමේ நான் அந்த பாஸ்டர்ட்ட சொல்லியிருந்தேன் இவாஞ்சலிக்கல் மீட்டிங் தான் நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி. මම මේ පාසලට කියලා තිබුණා ඔය සුභාරංචි රැස්වීමක් තමයි ඔබ කරන්න ඕනේ කියලා. அவர் என்ன பண்ணாரு, கர்த்தர் என் மூலமா அற்புதங்கள் செய்யறானதோட ஹீலிங் மீட்டிங் சொல்லி மாத்திட்டார். ස්වාමීන් වහන්සේ එයා මොනවද කරේ? ස්වාමීන් වහන්සේ මාතුලින් හාස්කම් කරන්න පටන් ගත්තට පස්සේ සුවමයක් කියලා එයා මාතෘකාව වෙනස් කළා. அந்த மூணாம் நாள் மீட்டிங்ல තුන්වෙනි දවසේ රැස්වීමේ ஒரு ஹீலிங் நடக்குது. එකම සුවයක්වත් සිද්ධ වුණේ නැහැ. ஒரு தலைவலி கூட போட. එක ඔළුව කැක්කමක්වත් ගියේ නැහැ. நான் இந்த ரூம்ல போய் கதறற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. මම මගේ කාමරයට ගිහලා ඇඬුවා දෙවියන් වහන්සේගේ ස්වාමීනි මොකද මෙහෙම වුනේ කියලා. நான் ஆண்டவரை கேட்கிறேன், நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா ஆண்டவரே? මම දෙවියන් වහන්සේගව ස්වාමීනි මොනවද මම වරදක් කළාද? 2 நாள் நல்லா நடந்துச்சு ஆண்டவரே. පස් දෙකක් හොඳට තිබුණා නේද? மூணாம் நாள்ல ஒண்ணுமே நடக்கல. තුන්වෙනි දවසේ මොකක් සිදු වුනේ නැත්තේ? நாலாம் நாள் மீட்டிங் வந்து உட்கார்ந்திருக்கேன். හතරවෙනි දවසේ රැස්වීමට ඇවිල්ලා වාඩි වෙලා හිටියා. ஸ்டேஜ்ல போய் உட்கார்ந்திருக்கேன் பின்னாடி. වේදිකාව මෙහෙම පිටිපස්සේ වාඩි වෙලා හිටියා. இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. තවත් රැස්වීම පටන් ගත්තේ නැහැ. கூட்டம் கூடிருச்சு. සෙනඟ පිරුණා. இன்னும் worship ஆரம்பிக்கல, ஜெபம் ஆரம்பிக்கல, ஒண்ணுமே ஆரம்பிக்கல. නමස්කාරයේ යාඥාවත් මොනවත් පටන් ගත්තේ නැහැ. என்னோட டிரான்ஸ்லேட்டருக்கு நான் பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். මගේ පරිවර්තනය කරපු කෙනත් එක්ක මම ළඟ කතා කරගෙන හිටියා. ஒரு வாலிப பையன் மைக் எடுத்து டெஸ்ட் பண்றான். டெஸ்ட் 1 2 3. තරුණ කොල්ලෙක් අර ඇවිල්ලා මයික් එක අරගෙන ටෙස්ට් කරනවා. මයික් 1 2 3 කියලා චෙක් කරනවා. டெஸ்ட் பண்றான். චෙක් කරනවා. அவர் டெஸ்ட் 1 2 3ன்றாரு. යා ටෙස්ට් 1 2 3 කියලා කිව්වා. பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் ஒரு சகோதரி மேல இறங்கி அவ கத்தி விழுந்துட்டா. සුදාප්‍රණ වහන්සේගේ ආලේපය එක සහෝදරියක් මතට වැඩ බහලා එයා කෑ ගහලා වැටුණා. நான் பார்க்கல, என்னடா அது? මම කල්පනා කරා මොකක්ද
என்ன ஒரு டிராமா அது. මොකද්ද මේ රංගපෑම කියන්නේ? நான் விட்டுட்டேன். මම අතහැරියා. எல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சதோட சாப்பிட போகும்போது රැස්වීම ඉවරනට පස්සේ කෑම කන්න යද්දී நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்து அங்க நிக்கிறாங்க. මම කෑම කනකොට ඒ කාන්තාව වෙලෙක හිටියා. அந்த லேடி வந்து என்ன கூப்பிட்டு அந்த பாஸ்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, ඒ කාන්තාව මාව අඬගහලා ඒගොල්ලන්ගේ පාස්ටර්ට කිව්වා, பாஸ்டர் පාස්ටර් 16 வருஷம் எனக்கு ரெண்டு காதும் கேட்காது. අවුරුදු 16ක් තිස්සේ මගේ කන් දෙකම ඇහෙන්නේ නැහැ. பிரேயர் இன்னும் ஆரம்பிக்கல, යාඥාව තාම පටන් ගත්තේ නැහැ. மீட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. රැස්වීම පටන් ගත්තෙත් නැහැ. நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தேன். මම මෙතන ඇවිල්ලා වාඩි වුණා. கர்த்தரோட பிரசன்னம் சுகத்தை கொடுத்து දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ මාව සුවඳ කරා. அன்னைக்கு ஒண்ணு நான் கத்துக்கிட்டேன். එදා මම එක දෙයක් ඉගෙන ගත්තා. என்னோட பைபிள் காலேஜ் கத்து கொடுக்காது, මගේ බයිබල් විද්‍යාලය මට උගන්වන්න පොඩි யூனிவர்சிட்டி கத்து கொடுக்காது, මගේ යුනිවර්සිටි එක මට උගන්වන්න පොඩි නැතිද. எனக்கு ஒரு சின்ன லைப்ரரியே இருக்கு. என் மனைவி சொல்லுவா, அந்த லைப்ரரிக்குள்ள போன்ட்டா நீ வெளிய வர மாட்டேன்னு. அந்த லைப்ரரி கத்து கொடுக்காதது. මට පොඩි පුස්තකාලයක් තියෙනවා. මගේ වාර්යාව කියන පුස්තකාලෙට ගියොත් ඒකවත් දෙන්නේ නැහැ කියලා. ඒක මට උගන්වන්න පොඩි නැතිද. அங்க நான் கத்துக்கிட்டேன். එතන මම ඉගෙන ගත්තා. என்னன்னா මොනවද දන්නවද? பிரசங்கம் செய்ய முடியாதது දේශනාවකට කරන්න බැරි දේ கர்த்தரோட பிரசன்னம் செய்யும். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ කරාවු. நீங்க கர்த்தரோட பிரசன்னத்துல உட்கார்ந்து ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වාඩි වෙලා ඉන්නේ. ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கும்போது அற்புதம் நடந்துச்சு. දේව සාමිකයා ඔබට යාඥා කරන්න ඉස්සෙල්ලා හාස්කම් සිදු அவர் වුණා. ஒரு வார்த்தை சொன்னாரு, එයාගේ වචනයක් කිව්වා. கர்த்தரோட பிரசன்னம் இங்க நிறைந்திருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ මෙතන පෙරලා තිබෙනවා. You have chose the right thing to be in his presence today. ඔබ වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්න තෝරා ගැනීම තමයි ඔබගේ හරිම දේ. ஆமென் சொல்லுவா. ආමෙන් කියලා කියමුද? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். පොඩි යාඥාවක් කරනවා. ஆண்டவரே, ස්වාමිනේ உன் பிரசன்னம் இங்க இருக்க வேண்டும். ඔබගේ අභිමුඛයේ මෙහි තියෙනවා. ஐயா, நீர் நடத்தும். ස්වාමිනේ ඔබ මඟ පෙන්වන්න. பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆட்கொள்ளும். ශුද්ධාත්මයනේ ඔබ පාලනය කරන්න. நான் ஒன்றும் இல்லாத මම කිසිවක් නැහැ ස්වාමී. உன் நாமம் மகிமைப்படும். ඔබගේ නාමය මහිමයටපත් වේවා. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන යහපත් කියන්නේ. வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. මේ වචනේ යම් සිදුවීමක් තිබෙනවා. பெரும்பாடு ஒரு ஸ்திரீ මහලේ රෝගයෙන් ඉන්න කාන්තාවක්. இயேசு ஒரு பெரிய கூட்டத்துல நடந்து வராரு. பயங்கரமான கூட்டம். යේසුස් වහන්සේ ලොකු සෙනඟක් මැද එනවා එවිලගෙන. அந்த கூட்டத்துல இவன் என்ன பண்றா, அப்படியே ஓடி ஒளிஞ்சு போய் இயேசுவோட அப்படி ஓரமான அந்த துணியை மட்டும் தொடுறா, சுகமாயிட்டான். ඒ සෙනඟ මැද මේ කාන්තාව මොකද කරන්නේ? සෙනඟ අතරින් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ වස්ත්‍රයේ කෙලවර අල්ලනවා, සුව වෙනවා. என்னங்க பெரிய கூட்டம், எத்தனை பேர் இயேசுவை இடிச்சிருப்பாங்க, உரசிருப்பாங்க. බලන්න කොච්චර ලොකු සෙනඟක් කී දෙනෙක් යේසුස් වහන්සේට හැප්පිලා ඇද්ද? වැඩිගෙන යන්න ඇද්ද? அங்க வேற யாருக்காவது சுகம் நடந்துச்சுன்னு போட்டிருக்கா? එතන වෙන කවුරු හරි සුවයක් ලැබුවයි කියලා ලියවිලා කියනවද? திரளான கூட்டமாங்க. විශාල සෙනඟක් හිටියා. இயேசுவை நெருக்கிற அளவுக்கு கூட்டமாங்க. යේසුස් වහන්සේට තෙරපෙන තරමට සෙනඟක් හිටියා. இவன் எங்கேயோ இருக்கா, கேடி வந்து அப்படி தொடுறா, அந்த முடிய தொடுறா, சுகமாயிட்டான். මෙයා කොහෙදෝ ඉඳන් හොයාගෙන ඇවිල්ලා මේ ඒ වස්ත්‍ර කෙලවර අල්ලනවා, සනීප වෙනවා. உன்னோட தாகம் உனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க வேண்டும். ඔබගේ පිපාසය ස්වාමීන් වහන්සේට ඔබට සුවය දෙන්න සලස්වනවා. Your thirst on the Lord will bring miracle to your place. ඔබේ පිපාසය දෙවියන් වහන්සේ මත ඇත්තව පිපාසය ඔබට හාස්කම වෙන්න සලස්වනවා. சகோதரி சகோதரியே, සහෝදරයා සහෝදරිය, குழிக்குள்ள இருக்கிறது போல இருக்கும், වලක් ඇතුලේ ඉන්නවා වගේ දැනේවි. குழிக்குள்ள கடக்கிறது போல இருக்கும். වලක් ඇතුලේ වැටලා ඉන්නවා වගේ දැනේවි. உன்னோட குழி நிரந்தரம் அல்ல. ඔබගේ වල සදාකාලික නැහැ. குழிக்குள்ள இருக்கிறதே உன்னை அரண்மனையில நிக்க வைக்கதான். ඔබ වලක් ඇතුලේ ඉන්නව ඔබ මාලිගාවක හිටවන්න තමයි. பசாரட சுத்தி சிங்கமும் கரடியும் ஒவ்வொரு நாளும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. පාස මගේ වටේට හැමදාම සිංහයෝ නලයෝ වලස්සු මට විරුද්ධව බාධා කරනවා. நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நான் வைத்திருக்கிற சொத்துக்களை இதெல்லாம் வந்து பறிக்கணும்னு எதிர்பார்க்குது. මට දෙවෙන ආශිර්වාදය මගේ දේපල උදුර ගන්න බලාපොරොත්තු වෙනවා. எவ்வளவு நாள் இந்த சிங்கத்தோட கரடியோட எனக்கு போராட்டம் பாஸ்டர்?
පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියවන්න. நல்லா கேளுங்க. அந்த வழியாக சொல்லுங்க வழி. හොඳට අහගන්න. උන්වහන්සේ එරිකෝට ඇතුළු වෙලා ඒ ගම මැදින් යද්දී சொல்லுங்க வழி. කියන්නේ යද්දී කියන ගම මැදින් ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஓகேவா இருக்குப்பா. ரெண்டாவதுல போட்டிருக்கு சக்கையூன்னு ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். දෙවනුව ලියවිලා දෙනවා සාකේවුස් කියන මිනිහෙක් அவனை තමයි. பத்தி குறித்து ரெண்டு காரியம் சொல்லுது. அவன் பணக்காரன். එයා ගැන දේවචන දෙක කාරණා දෙකක් කියනවා. එයා ධනවතෙක්. இன்னொன்னு என்னவா? අනිත් එක මොකක්ද? டாக்ஸ் கலெக்டர். தமிழ் என்ன? එයා ஆயக்காரன். එයා සුංගම් අය කරන කෙනෙක්. சாதாரண ஆயக்காரன்ல சீஃப். அவன் தான் கேப்டன். සාමාන්‍ය සුංගම් අය කරන්නේ නෙමෙයි. එයා තමයි ලොක්කා දන ප්‍රධානියා. அவனுக்கு பதவி இருக்கு. එයාට තනතුරක් තිබුණා. பணம் இருக்கு. මුදල් තිබුණා. ஐஸ்வர்யம் இருக்கு. එයාට වස්තුව තිබුණා. அதிகாரம் இருக்கு. ආධිපත්‍ය තිබුණා. ஏதோ ஒண்ணு குறை. නමුත් යම් කිසි දෙයක් අඩුයි. உங்களுக்கு எல்லாம் இருக்கா? ඔබට හැමදේම තියෙනවද? குடும்பம் இருக்கா? පවුලක් තියෙනවද? பிள்ளைங்க இருக்கா? දරුවෝ ඉන්නවද? கணவர் இருக்கா? සැමියෙක් ඉන්නවද? மனைவி இருக்கா? ආඥාවක් ඉන්නවද? வேலை இருக்கா? රස්සාවක් තිබෙනවද? சரீரம் இருக்கா? ශරීරයක් ஆனா තියෙනවද? ஏதோ ஒரு குறைவா இருக்குல்ல. නමුත් යමක් අඩු වෙලා තිබෙනව නේද? ஏதோ ஒண்ணு நிறைவாகாது போல இருக்குல்ல. මොකක්ද එකක් සම්පූර්ණ වෙච්ච නැහැ වගේ තියෙනව நේද? அவனை காட்டி எல்லாம் பயப்படலாம். ඒ මනුෂ්‍යයා දිහා බලලා හැමෝම බය වෙන්න පුළුවන්. ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு குறை. නමුත් ඔහුට යම් කිසි අඩුවක් තිබුණා. மூணாவது வாசிக்கலாமா? තුන්වෙනි පදය. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இயேசு எப்படிப்பட்டவரோ என்று යේසුස් වහන්සේ කවුදයි කියා බලන්න. அவரை பார்த்து வகை தேடினான். அவரை பார்க்க வகை தேடினான். வகை தேடினான். උන්වහන්සේව බලන්න සෙව්වා. வகை. ඔව් සොයලා ගියා. வகைனா என்னங்க? මේ සෙවීම කියන්නේ මොකක්ද? ஒரு காரியத்தை உங்களால பார்க்க முடியல. நீங்க வழி தேடுறீங்க. எப்படியாவது நான் பார்த்துறணும். එක දෙයක් ඔබට බලන්න බෑ. ඔබ කොහොම හරි මාර්ගයක් හොයාගන්නවා මම කොහොම හරි මේක බලනවා කියලා. நாங்க மீட்டிங் இங்க இருந்து வரப்ப பயங்கர டிராபிக். අපි පෙරස්සුමට එනකොට ගොඩාක් ට්‍රැෆික් පාරේ. பாஸ்டர் இந்த சந்தல போடுறாரு அந்த சந்தல போடுறாரு புது வகை தேடி கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. පාසල් ඒ අස්සෙන් දානවා මේ අස්සෙන් දානවා දාලා කොහොමද පාරක් හොයාගෙන ආවා. நீங்க ஜெபிக்கிறீங்க நடக்கல. ඔබ යාඥා කරනවා සිදුුන්නේ නැහැ. நீ வகை தேடு. ඔබ හොයන්න මාර්ගයක්. உன்னோட தாகம் உன் ஆசீர்வாதத்தை உன் மடியில கொண்டு வந்து போடு. ඔබගේ පිපාසාව තමයි ඔබගේ ආශිර්වාදය ඔබේ ඔඩක්කොට ගෙනලා දාන්නේ. You give up so fast. ඔබ ඉක්මනට අත්හරින්න ඔබලා දේවල්. நீங்க ரொம்ப சீக்கிரம் give up பண்ணிருங்க. ඔබ ගොඩාක් දේවල් ඉක්මනට අත්හරිනවා. உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் உங்க பக்கத்து வீட்டுக்கு நடந்தா நீங்க give up ஆயிருவீங்க. ඔබට සිද්ධ වෙන්න ඕන හාස්කම ඔබේ අල්ලපගෙදරට සිද්ධ වුණොත් ඔබ අත්හරිනවා. நம்ம பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் நல்ல ஊர்ல கல்யாணம் நடக்கணும் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க நடக்கும் give up பண்ணிருவீங்க. මගේ දරුවට හොඳට විවාහ මංගලයක් සිද්ධ වෙන්න ඕන කියලා හිතනකොට අල්ලපගෙදර කෙනාට වෙනවා. ඒක දැක්කම ගමන් අපි අත්හරිනවා. இப்ப வந்து ரெண்டு மூணு பேர் சாட்சி சொன்னாங்க. දැන් දෙන්නේ තුන් දෙනෙක් කියලා සාක්ෂි කිව්වා. அதுல பின்னால give up பண்ணிருப்பீங்க. எனக்கு நடக்கலையே. ඒක පිටිපස්සින් නෑ තව තවල අතහැරලා ඇති කලකිරලා ඇති. අනේ මට උනේ නෑ නේද? வகை தேடு. මාර්ගයක් සොයන්න. நீ வகை தேடு. ඔබ මාර්ගයක් සොයන්න. வகை தேடுகிறவன் கண்டடைவான். මාර්ගය සොයන්න කෙනාට ඒක සම්බ වෙනවා. ஹalleluya. හalleluya. ரெண்டு திருப்பி வாசிக்கணுமா? மூணு திருப்பி வாசிக்கணுமா? තුන්වෙනි පදේ නවත කියවන්න. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நல்லா கேளுங்க. அவன் வகை தேடுகிறான். நான் எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும்னு. හොඳට අහගන්න. යා මාර්ගයක් හොයනවා. කොහොම හරි යේසුස් වහන්සේව බලන්න ඕනේ කියලා. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் ஓகே இருக்கவா? அவன் குள்ளனானபடியா. ඔහු මිටි මිනිස්සෙක් නිසා. அவன் ஒரு குள்ள மனுஷன். ඒ කියන්නේ යා කොට මිනිස්සෙක්. ரெண்டாவது அங்க கூட்டம் நிறைய. දෙවෙනි දේ තමයි ගොඩාක් සෙනග හිටියා. குள்ளன் கூட்டம். කොටයි ඒ වගේම සෙනග හිටියා. சில சமயத்துல உங்களுக்கு கர்த்தரை தேடுறதுக்கு உங்களோட சொந்த சரீர பலவீனமே காரணமா இருக்கும். அவர் தேடக்கூடாது. සමහර විට දෙවියන් වහන්සේව ඔබට සොයන්න ඔබගේම ශාරීරික තිබෙන දුර්වලකම ඔබට බාධා වෙයි. උන්වහන්සේව දකින්න බැරි විදියට. எனக்கெல்லாமா ஆண்டவர் செய்வாரு. අනේ මට කොයිද දෙවියන් වහන්සේ කරන්නේ? உனக்கு தான் செய்வார். ඔබට තමයි දෙවියන් වහන්සේ කරන්නේ. சிலருக்கு சில சூழ்நிலைகள் அவரை நெருக்கும். சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள். සමහරුන්ට තමන්ගේ වටපිටාව වට කරගෙන තිබෙන ඒ වාතාවරණය
இன்னைக்கு அநேக பேர் கர்த்தரோட பிரசன்னத்துல இருக்கிறதோட ஹேண்ட்போன் பிரசன்னத்துல தான் நிறைய இருக்காங்க. අද ගොඩාක් අය දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්නව වෙනකොට හෑන්ඩ්ෆෝන් එකේ අභිමුඛයේ තමයි ඉන්නේ. எங்க சபையில இப்பதான் ஒரு 7 days ஃபாஸ்டிங் முடிச்சோம். අපේ සභාවේ දැන් තමයි දවස් 7ක නිරාහාර කාලයක් අවසන් அப்ப කරේ. என் பாஸ்டர் சொல்றாரு நீ என்னென்ன மாதிரி ஃபாஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. අපේ මාස්ටර් කීකේ හිටියා මේ මොන වගේ නිරාහාරය පවත්වන්න පුළුවන් කියලා. அதுல ஒண்ணு எனக்கு தனியா வாட்ஸ்அப் அனுப்புது. ඒකෙන් එක්කෙනෙක් මට වෙනම WhatsApp පණිවිඩයක් කියවනවා. பாஸ்டர் ரெஜினால்ட்ட எதுவுமே நேரா பேச முடியலன்னா நேரா இங்க வாட்ஸ்அப் வரும். இப்படி ஒத்துக்குவானா பாஸ்டர்? දැන් පාස්ටර් රෙජිනෝල්ඩ් එක කෙලින්ම මොකුත් කතා කරන්න බැරි නම් කෙලින්ම මේ පැත්තට WhatsApp එකක් එනවා මේ පාස්ටර් මේක පිළිගනීද කියලා. உங்க வீட்லயே அவர் பாட்டு வாங்கிக்கணும் அங்கேயே பாட்டு வாங்கிக்கணும். ඔබ කෙනෙක් එකක් ලබා ගන්න ඕනේ මෙහෙම දෙයක් ලබා ගන්න ඕනේ. என்ன வாட்ஸ்அப் வருதுன்னா මොකක්ද එන WhatsApp message එක? பாஸ்டர் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் எடுக்கலாம். පාස්ටර් මම තීරණයක් අරගෙන දෙනවා මේ වගේ නිරාහාරයක් ගත කරන්න. 7 நாளைக்கும் காலையில 7 மணி வரைக்கும் நான் ஹேண்ட்போனை தொட மாட்டேன். දවස් 7ේම උදේ 7 වෙනකම් මම හෑන්ඩ්ෆෝන් එක අල්ලන්නේ නැහැ. அந்த 7 நாள் முடியிற வரைக்கும் அது போன் அடிச்சா நான் போனை தொடர்றது இல்லை. ඒ දවස් 7ම ඉවර වෙනකම් එයා ෆෝන් කළත් මම ෆෝන් එක අල්ලුවේ. இதுதான் ஒரு ஃபாஸ்டிங். මේවා යා මේක නිරාහාරයක්. நீ உலகத்துல எதுனா பிரச்சனையா இருக்குன்னு பாருங்க. අද ලෝකයේ මොනවද දේවල් ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවද කියලා බලන්න. ஏதோ ஒரு ஊர்ல நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். එක නගරයක මම එදා ලිපි එක කියුවා. மனைவி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கா. භාර්යාව දික්කසාදයට ඇප්ලයි කරලා තියෙනවා. புருஷன் மனைவியோட போன் அதிகமா ஸ்பெண்ட் டைம் பண்றாங்க. ඒ කියන්නේ ස්වාමි පුරුෂයා භාර්යාව එක්ක කාලය ගත කරනවා වඩා ෆෝන් එක කාලය ගත කරනවා කියලා මෙයා දික්කසාද ඉල්ලලා. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஹேண்ட்போன் அது ஒரு மாதிரியான அடிக்ஷனோட லிஸ்ட்ல வந்துருச்சு. ගොඩනග අද මේ ජංගම දුරකථන කියලා කියන්නේ එක්තරා විදිහක ඇබ්බැහි වීම වල ලයිස්තුවකට ඒක ඇවිල්ලා තිබෙනවා. நம்ம அங்க போக வேண்டாம். අපි එතනට යන්න ඕනේ නැහැ. அங்க போனா நிறைய கேஸ் ஃபைல்லாம் திறக்க வேண்டியதா. එතනට ගියත් ගොඩාක් ෆයිල් ඕපන් කරන්න වෙනවා. நிறைய சூழ்நிலைகள் உங்களை கர்த்தரை தேடாம ஆக்குங்க. ඔබ වටේට තිබෙන ගොඩාක් වාතාවරණයන් ඔබව දෙවියන් වහන්සේට හොයන්න බැරි විදිහට සලස්වනවා. ஐயோ நான் உறுதியா நிக்கணும்னு நினைச்சேன். நான் பாவத்துல விழுந்துட்டேன். நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன்? මම ස්ථීරව ඉන්න ඕනේ කියලා හිතුවා. ඒත් මම පාපයට වැටුණා. මම දැන් කොහොමද දෙවියන් වහන්සේට ලං වෙන්නේ? ஐயோ நான் அடிக்கடி சபைக்கு போறதுனால என் கணவருக்கு எனக்கு பிரச்சனை வருது. சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனையா மாறும். අනේ මම නිතර නිතර සභාවට යන නිසා මටයි මගේ සැමියාටයි ප්‍රශ්න ඇති වෙනවා. අන්න ඒ වගේ ඔබගේ වටපිටාවේ තිබෙන දේවල් ඔබට බාධාවක් වෙවි. நான் அநேக பிள்ளைகளுக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்றேன். ஆனா என்னோட மகன் மன திரும்பாம இருக்கான். நான் எப்படி சபைக்கு போவேன்? මම ගොඩාක් තරුණ තරුණියන්ට මම උපදෙස් දෙනවා, අනුශාසනාවල් දෙනවා. නමුත් මගේ දරුවා තාම පසුතැවිලි වෙන්නේ නැහැ. මම කොහොමද දේවස්ථානයට යන්නේ? அதே போலதான் சக்காயுவுக்கு பிரச்சனை. ஆண்டவரை தேடுறதுக்கு வகை தேடுறான். ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේ හොයන්න බැරි විදිහට සකේවුස්ට බාධක තිබුණා. ඒත් එයා මාර්ග සෙව්වා. அவன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வகை தேடுறான். எப்படியாவது நான் பார்த்துடணும். මොනතරම් බාධක ප්‍රශ්න ආවත් එයා කොහොමත් මාර්ගයක් හොයනවා. මම කොහොමද බලන්න ඕනේ කියලා. நம்ம 4 வாசிக்கமா. හතරවෙනි පදේ කියවමු. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். அவனுக்கு ஒரு காட்டுத்தீ மரம் கண்ணுல அமிடுது. மரம் ஏற එයාට අත්තික්ක ගහක් එයාගේ ඇහැට වදිනවා. ඒකට නගින්න කියලා. எப்படியோ வகை தேடுறான். කොහෙන්ද එයා මාර්ග හොයනවා. அவனுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. කිසි ලැබුණේ නැහැ. ஒரு காட்டுத்தீ. එක අත්තික්ක ගහක්. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வருவார். දෙවියන් වහන්සේ ජීවිතේ අවස්ථාවක් ගෙනේවි. சக்காயுவுக்கு ஒரு காட்டுத்தீ வாய்ப்பா வந்தது போல සාකේවුස්ට අත්තික්ක ගහක් අවස්ථාවක් වුණා වගේ. உன் குடும்ப சூழ்நிலை மாறுகிற வாய்ப்பு வரும். ඔබේ පවුලේ වාතාවරණය වෙනස් වෙන්න අවස්ථාවක් ලැබෙවි. உன்னோட வேலை இருக்கிற பிரஷர் மாறுகிற சூழ்நிலை வரும். ඔබේ රැකියා කරන දෙවෙන පීඩනය වෙනස් වෙන තත්ත්වයක් එවි. உன் கர்ப்பத்துல இல்லாத குழந்தை தங்குற சூழ்நிலை வரும். ඔබේ ගර්භාෂයේ නැති දරුවෙක් රැඳෙන තත්ත්වයක් ඇති වේවි. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? எனக்கு கண்டினியூஸ் மிஸ்கேரேஜ் அடுத்தது blessing. මොනවද පාස්ලා කියන්නේ? මට දිගටම ගබ්සා වෙලා ගියා. එහෙනම් ඊළඟ දේ ඔබට ඒක ලැබෙනවා. என்னோட லைஃப்ல சந்தோஷமே இல்ல பாஸ்டர். இனிமேல் உனக்கு ஒரு வாய்ப்பு வரும். මගේ ජීවිතේ කිසිම සතුටක් නැහැ පාස්ටර්. එහෙම කියනවා නම් මෙතනින් පස්සේ ඔබට අවස්ථාවක් ලැබෙවි. சக்காயுவுக்கு ஒரு அத்திக்கி மரம் போல සාකේවුස්ට අත්තික්ක ගහක් වගේ உங்களுக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காட்டுவார். ඔබට දෙවියන් වහන්සේ ගහක් පෙන්වාවි. மரம்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ගහක් කියලා කියන්නේ අවස්ථාව. அதுக்கு நீங்க வெளியே போய் மரம் இல்லை. ඒකට ඔබ එළියට කියලා කොහෙද ගහකට නගින්න එපා. அமேன் சொல்லுமா. ආමේන් කියලා කියමුද? அம்மா திருப்பி 4 வாசிங்கம்மா. හතරවෙනි පදේ කියවන්න. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி
அந்த இடத்தில் வந்தபோது நல்லா கேளுங்க. හොඳට අහගන්න. என்ன ஆண்டவர் முத தொடட்டும், நான் அப்புறம் சபைக்கு வரேன். මාව ඉස්සල දෙවියන් වහන්සේ අත කැසපු දෙ ඊට පස්සේ මම සභාවට එනවා. எனக்கு ஆண்டவர் முத இந்த சுகத்தை கொடுக்கட்டும், நான் அப்புறம் ஆண்டவர் ஏத்துக்கிறேன். මට ඉස්සල දෙවියන් වහන්සේ සුවය දීපු දෙ ඊට පස්සේ මම දෙවියන් වහන්සේ எனக்கு இந்த சூழ்நிலை பண பிரச்சனை மட்டும் முடிஞ்சிச்சு பாஸ்டர், சபையே கெதியா இருப்பேன். මට මේ මගේ මුදල් ප්‍රශ්න විතරක් විසඳුනත් පාස මම සභාවට වෙලාම ඉන්නවා. பாஸ்டர் இந்த கார் மட்டும் வாங்கிட்டேன், ஆத்மா ஏத்திட்டு வருவோம் பாருங்க சபைக்கு. පාස මම මේ කාර් එක විතරක් මම ගත්තා නම් බලන්න පාස මම කී දෙනෙක් මේක දාගෙන පල්ලෙන් එනවා நீ කියලා. கார் இல்லாம பரலோகத்துக்கு போயிருவேன். ඔබ කාර් එක නැතුව ස්වර්ගෙට යාවි. கார் ஓட்டிக்கிட்டே பல சொன்ன කාර් එක පැදගෙනම කියන්න බෑ වචනේ. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் சபைக்கு வந்துருவேன். මේවා ගොඩක් ඔබට ආරංචි වෙලා ඇති වහලා ඇති මට මේක සිද්ධ වුණොත් මම සභාවට එනවා. என்னம்மா ஒழுங்கா வந்துகிட்டு இருந்த ஆராதனைக்கு இப்ப ஏன் வரதில்ல? ඇයි ඔබ දිගටම දේවමයට ආවනේ දැන් වා මොකද එන්නේ නැත්තේ කියලා අහනකොට. ஓவர் டைம் பாஸ்டர். ඔව් ඕවර් ටයිම් පාස්ටර්. நான் நிறைய ஓவர் டைம் செய்யறேன் பாஸ்டர். මම ගොඩාක් ඕවර් ටයිම් කරනවා පාස්ටර්. ஒரு காலத்துல வேலை ஞாயிற்றுக்கிழமை லீவு நான் தான் நான் வேலையை சூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். ඒක කාලෙකදී ඔබ කිව්වා ඉරිදා නිවාඩු දෙනවා නම් විතරයි මම ඒ රස්සාව තෝරගන්නේ කියලා. இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒண்ண பிடிக்கணும்னா ஆண்டவர் உன்கிட்ட அப்பாயின்மென்ட் வாங்க வேண்டியதா இருக்கு. දැන් ඒක ඉරිදාවක් ඔබ හොයා ගන්න ඕන නම් දෙවියන් වහන්සේට ඔබගේ අපොයින්ට්මන්ට් එකක් ගන්න වෙනවා. எப்படி? කොහොමද? Go ahead. முன்னால ஓடி கர்த்தர் வரதுக்கு முன்னே சகையு காத்திருக்கான். ඉදිරියට දුවලා දෙවියන් වහන්සේ එන්න ඉස්සෙල්ලා සකියුස් බලාගෙන හිටියා. இயேசு வர்றதுக்கு முன்ன அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இயேசு இப்படிதான் வருவாரு, நான் முன்னாடி போய் அவருக்காக. යේසුස් වහන්සේ එන්න ඉස්සෙල්ලා එයාට තේරුණා මේ මාර්ගයෙන් තමයි යේසුස් වහන්සේ එන්න යන්නේ කියලා. එයා ඉස්සරහින් ගිහිල්ලා යේසුස් වහන්සේව දකින්න ඕනේ. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? 5 வாசிங்கம்மா. පහන් කියවන්න. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இயேசு அந்த இடத்துக்கு வந்த பொழுது යේසුස් වහන්සේ ස්ථානයට ආව මොහොතේ அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு ඉස ඔසවලා බලලා ඔව්ව දැකලා சகையுவே சகையுவே සකියුස් நீ சீக்கிரமா இறங்கி வா, ம். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். நல்லா கேளுங்க. හොඳට අහගන්න. குள்ளமான மனுஷனை எப்படி பார்ப்பாங்க? මේ කොට මිනිස්යාම කොහොමද බලන්නේ මිනිස්සු? கீழே குனிஞ்சு தான் பார்க்கணும், පාලන ඔළුව පහත් කළා තමයි බලන්නේ. தலைக்குறவா தான் பார்க்கணும். ඔළුව ඇද කළා තමයි බලන්න වෙන්නේ. இயேசு மேல உனக்கு தாகம் வந்துருச்சுன்னா දැන් යේසුස් වහන්සේ වෙත ඔබට පිපාසාවක් அவர் தலையே உனக்காக தூக்கி பார்க்கணும். උන්වහන්සේගේම ඔළුව ඔබ උස්සලා බලાવી. நீ வா. ඔබ එන්න බෑ. ஆமென் சொல்லுமா? ආමෙන් කියලා කියවලා. நீங்க தேடுங்க வாங்க. ඔබ මාර්ගයක් සොයන්න. கர்த்தர் தேடி வந்து சொல்லுவார், நீ தான் வா. දෙවියන් වහන්සේ හොයාගෙන ඔබට කියයි ඔබ තමයි එන්න කියලා. குள்ளமான மனுஷன் மரம் ஏறுறது லேசான காரியமாங்க. කොට මිනිස්සේ ගස් නගින එක පහසු දෙයක්ද? இஸ்ரேல் போயிருக்கிறவங்க இருந்தீங்கன்னா அந்த மரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ඊශ්‍රායලට ඔබ ගිහිල්ලා තියෙනවා නම් ඒක කොහොමද ඉරිදවද? இல்ல நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம். එහෙම නැත්නම් ඔබට Google එකට ගිහලා බලන්න පුළුවන්. ஒரு குள்ளமான மனுஷன் மரம் ஏறுறது லேசான காரியம் கிடையாது. කොට මිනිස්සේ ගහකට නගිනවා කියලා කියන්නේ පහසු දෙයක් නෙමෙයි. எவ்வளவு தாகம் இருந்தா அவன் மேல ஏறி இருப்பான். කොයිතරම් පිපාසයක් තිබුණොත්ද එයා ඒ වගේ ගහකට නගින්න නැත්තේ. இன்னைக்கு நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ஆமா சபைக்கு வாமா. අද අපි බැගෑපත් වෙන්න වෙලා දෙනවා. අනේ සභාවට එන්නකෝ. அப்புறம் சுகம் கிடைச்சிருச்சுன்னா தொடர்ந்து வாமா. ඊට පස්සේ ස්ලෝ වුණාම අපි කියනවා අනේ දිගටම එන්නකෝ. அப்படின்னு சொல்லுமா? අපි කියමුද? அதுக்கும் சொல்லுங்க. ඒකට තමයි කියන්නේ. ஹalleluya. හalleluya. கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிறாருங்க. ස්වාමීන් වහන්සේ යහදියා ඉස ඔසවලා බලනවා. தாகம் உள்ளவன் குடியிருந்தாலும் கர்த்தர் நோக்கி பார்த்து கூப்பிடுவார், வா. පිපාසාවක් ඇති මිනිස්සයා වලක හිටියත් දෙවියන් වහන්සේ බලලා අඬනවා එන්න කියලා. நீ இருக்கிற இடத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ඔබ ඉන්න තැන කියලා උන්වහන්සේට චෝදනා කරන්න එපා. நீ இருக்கிற பிரச்சனையை வைத்து குறை சொல்லாதீங்க. ඔබ ඔබට තියෙන ප්‍රශ්නය ගැන දොස් කියන්න එපා. கர்த்தரை நோக்கி தாகமா இருங்க. ස්වාමීන් වහන්සේ වෙත පිපාසිතව ඉන්න. நீ நிக்கிற இடத்துல கர்த்தரோட பிரச்சனை வரும். ඔබ හිටගෙන ඉන්න තැන දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය පැමිණෙනවා. கர்த்தரோட பிரச்சனை சகையு இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය සකේවස් ඉන්න තැනට ආවා. வந்தது மட்டும் இல்ல, ஸ்பெசிபிக்கா நீ தான் வா. ආව විතරක් නෙමෙයි විශේෂිතව කිව්වා ඔබ තමයි එන්න බහලා. ஹalleluya. හalleluya. கர்த்தருக்கு
පදය. அவன் சீக்கிரமாய் எழும்பி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அடுத்ததுமா அதைக் கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். நல்லா பாருங்க. හොඳට බලන්න. ஜனங்க சக்காயுக்கு ஒரு லேபிள் கொடுக்கறாங்க. பாவி. සෙනග මිනිස්සු සකෙවුස්ට ලේබල් එකක් දෙනවා පව්කාරයා. ஜனங்க சக்காயை குறித்து சொல்றது பொய்யா? සෙනග සකෙවුස් යන කියන එක බොරුද? உண்மை. சக்காயு அப்படி இருந்தவனா? ඔව් ඇත්ත සකෙවුස් එහෙම ජීවත් වෙච්ච කෙනෙක්. சக்காயு ஒரு பாவியா தான் இருந்தாரு. සකෙවුස් පව්කාරයෙක්ව තමයි හිටියේ. ஜனங்க அவரை குறித்து சொல்ற காரியம் பொய் கிடையாது. සෙනග මිනිස්සු එයා ගැන කියන දේවල් බොරු නැහැ. நீ ஜனங்க அவரை குறித்து சொல்லுவாங்க. අද මිනිස්සු ඔබ ගැන කියාවි. இதா இதுகிட்ட மனச வாழ முடியாது. අද මෙයාත් එක්ක මිනිස්සු ජීවත් වෙයිද? இவனா பயங்கர கோபக்காரன். මෙයා හරි තරහ යන කෙනෙක්. ஓ இவனா சபைக்கு வர மாட்டான். මෙයා නම් සභාවට එන්නේ இவனா නැහැ. ஆண்டவரை தாங்க இல்லாதவன். මෙයාට නම් දෙවියන් වහන්සේගේ කිසිම විපාසයක් නැහැ. அது உண்மையாவே இருக்கட்டும். ඇත්තම වුණාද? அது உண்மையாவே இருக்கட்டும். ඇත්තම වුණාද? சக்காயு மரம் ஏறும்போது பாவி. සකෙවුස් ගහට නගිනකොට පව්කාරයා. ஆனா அந்த மரத்துல இறங்கும்போது இயேசுவோட சீஷனாய் மாறினான். ගහෙන් බහිනකොට යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් බවට පත් වුණා. எப்போது கர்த்தரோட அடையாளம் உன் மேல வருதோ உன்னோட தலையெழுத்து மாறும். කොයි මොහොතේ ස්වාමීන් වහන්සේගේ සලකුණ ඔබ මතට එන්නේ එවිට ඔබගේ ධෛර්යය සම්පූර්ණ වෙනස් වෙනවා. உன்னோட சொந்தக்காரங்க உனக்கு ஒரு லேபிள் வச்சிருக்கலாம். ඔබගේ නෑදෑයෝ ඔබට යම් ලේබල් එකක් තියලා ඇති. உன் கூட இருக்கிற நண்பர் உனக்கு ஒரு லேபிள் வச்சிருக்கலாம். ඔබේ ළඟ ඉන්න මිතුරා ඔබට යම් ලේබල් එකක් තියලා உன்னை ඇති. சுத்தி இருக்கிற உன்னை குறித்து வேற மாதிரி சொல்லலாம். ඔබේ වටපිටාවේ ඉන්න අය ඔබ ගැන වෙන වෙන විදියකට කියාවි. இன்னைக்கு கர்த்தரோட நோக்கி பார்த்துட்டாரு. අද දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බැලුවා. உன் கூட நான் வர போறேன்னு சொல்லிட்டாரு. මම එන්නේ යනවා කියලා වහන්සේ කිව්වා. You are no more the same. ඔබ තවදුරටත් පව්කාරයෙක්. Amen. ආමෙන්. ஆமென் சொல்லுமா? කියලා කියනවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ඉතින් විශ්වාස කරනවාද? நான் ஒரு முக்கியமான காரியத்தை காட்டப்பா. මම වැදගත් දෙයක් ඔබට පෙන්නලා දෙන්න நீங்க යනවා. நல்லா பாருங்க. හොඳට බලන්න. இயேசு சக்காயுவை நோக்கி பார்த்து යේසුස් වහන්සේ සකෙව් දෙස බලලා அவனோட தாகத்தை பார்த்துட்டாரு. එයාගේ පිපාසාව දැක්කා. இப்ப நான் சொல்ல போறதை விட்டுறாதீங்க. நல்லா கேளுங்க. දැන් මම කියලා දෙන්න යන දේ අතහරින්න එපා. හොඳට අහගන්න. நாம பேசுனதுலாம் ஓகே. මම මේ කතා කරපු දේවල් ඔක්කොම හරි. இதுதான் கீ. නමුත් මේක තමයි ප්‍රධාන දේ. இயேசு அவனை மரத்துல நோக்கி பார்த்து යේසුස් වහන්සේ එයා ගහේ ඉන්නවා දැකලා சக்காயுவே සකෙව්ස් இறங்கி வா. බහැලා එන්න. நான் இன்னைக்கு உன் வீட்டுல வசிக்கணும். මම අද ඔබේ නිවසේට එන්න ඕන. அப்படிதான் சொன்னாரு. එහෙම තමයි කිව්වේ. ஆண்டவர் அங்கேயே சொல்லியிருக்காங்க சக்காயுவே දෙවියන් වහන්සේ එතනම කියන්න තිබුණා සකෙව්ස් இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. අද ඔබේ නිවසට ගැලවීම ආවා කියලා. ஆனா ஆண்டவர் அங்க சொல்லுது. නමුත් දෙවියන් වහන්සේ එතනදී ඒක කිව්වේ නෑ. ஏங்க? ඇයි? ஏன்? ඇයි? அதுக்கு வேற காரியம் தேவைப்படுது. ඒකට වෙන දෙයක් ඕන වුණා. நீங்க இன்னைக்கு பெற்ற சுகத்தோட வீட்டுக்கு போயிடலாம். අද ඔබ ලබාගත් සුවයත් එක්ක ගෙදර යන්න පුළුවන්. கர்த்தர் செஞ்ச சுகம் உண்மை. ස්වාමීන් වහන්සේ දීපු සුවේ பொய்யே கிடையாது. ඒක බොරුවක් නැහැ. ஆனா இந்த சுகத்தை தொடர்ந்து கையில பிடிச்சுக்கணுமா? නමුත් මේ සුවේ සම්පූර්ණ දිගටම අතින් අල්ල ගන්න ඕනේද? இன்னைக்கு நீ பெற்ற விடுதலையை தொடர்ந்து பெறணுமா? අද ඔබ ලබාගත් නිදහස දිගටම ලබන්න ඕනේද? உனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த விடுதலையை உனக்கு சுதந்திரமாக நீ பெற்றுக்கொள்ளணுமா? ඔබට අද දෙවියන් වහන්සේ දුන්න මේ නිදහස ඔබ භුක්ති විඳින්න ඕනේද? ஏன்னா கர்த்தரோட வார்த்தை ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லுதுன்னா பழகி பெருகும். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ආශිර්වාදය ගැන මොනවද කියන්නේ? ඒක බෝවි වැඩි වෙනවා. உங்களுக்கு கர்த்தர் எது ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது பெருகும். ස්වාමීන් වහන්සේ ඔබට මොන ආශිර්වාදයක් දුන්නත් ඒක වැඩි වෙනවා. நான் இந்த வசனத்துக்காக கொஞ்சம் ஒரு சில காரியங்களை புரியுற மாதிரி நான் சொல்றேன். මේ වචනේ වෙනුවෙන් සමහර දේවල් මම ඔබට තේරෙන විදිහට කියන්නම්. பல வருஷத்துக்கு முன்னாடி අවුරුදු ගානකට ඉස්සෙල්ලා என் சபைக்கு ஒரு சகோதரன் வந்துகிட்டு இருந்தார். මගේ සභාවට එක සහෝදරයෙක් දිගටම ආවා. அவர் ரொம்ப நாளா சபைக்கு வரலன்றதோட நானும் என் மனைவியும் அவரை போய் சந்திக்க போனோம். ටික කාලයක් එයා සභාවට ආපු නැති නිසා මමයි භාර්යාවයි ගියා එයාව බලන්න. நான் கேட்டேன் ஏன் வரல? මම එයාව ඇයි ආවේ නැත්තේ? அவர் சொன்னாரு எனக்கு கொஞ்ச நாளாவே பயங்கர காய்ச்சல். එයා කිව්වා මට ටික දවසක් තිස්සේ හොඳටම හුණ හැදෙනවා. சோ அதனால நான் வரலன்னாரு. ඒ නිසා මම ආවේ නැහැ කියලා කිව්වා. அப்ப நான் என்ன பண்ணேன்? நான் இவரை தானே சந்திக்க போனேன். ඒතර මම මොනවද කරේ? මම මෙයාවනේ බලන්න ගියේ. அப்ப அவர் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு මම එයාට අත තියලා යාඥා කරලා அப்ப அவர் சொன்னார், அந்த சகோதரர் சொன்னார், பாஸ்டர் ඒතර එයා කිව්වා පාස්ටර් எங்க அம்மாக்கு ஜெபம் பண்ணுங்க. මගේ අම්මට චුට්ටක්
යාඥා කරන්න. எங்க அம்மா வந்து ஒரு 20 வருஷமா பேரலைஸ். මගේ අම්මා අවුරුදු 20ක් තිස්සේ අංශභාග වෙලා ඉන්නවා. அவங்க ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர். එයාගේ වකුගඩු දෙකම නරක් වෙලා. டயாலிசிஸ்ல இருக்காங்க. එයාගේ ලේ මාරු කරන තත්වයක சோ ඉන්නවා. அவங்க ரெண்டு காலும் நரம்பு வேலை செய்யாம கால் இப்படி வெஜிடபிள் மாதிரி ஜஸ்ட் லைக் එයාගේ කකුල් දෙකම වැඩ කරන්නේ නැතුව නිකන් එළවලුවක් වගේ එල්ලිලා තියෙනවා. 20 வருஷம். අවුරුදු 20ක්. நான் இவரை தான் சந்திக்க போனேன். මම මෙයාව තමයි මුණ ගැහෙන්න ගියේ. சரி இவருக்கும் ஜாம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டு வந்துட்டேன். නමුත් මෙයාට යාඥා කරලා එනවා කියලා මම යාඥා කරලා ආවා. நான் அவங்க வீட்ல இருந்து வெளியாகி ஷூ போட போறேன். මම ඒගොල්ලන්ගේ ගෙදරින් එළියට ඇවිල්ලා මම සපත්තුව දාන්න යනවා. என் மனைவி என்ன சொல்லுது? මගේ භාර්යාව මට කියනවා நீ போய் எண்ணெய் வச்சு ஜெபிச்சு அவங்களை நடக்க சொல்லு. ඔබ ගිහිල්ලා තෙල් තියලා යාඥා කරලා එයාට ඇවිදින්න කියන්න කියලා. So good to have wife sometime. සමහර වෙලාවට භාර්යාවත් එක්ක යන්නේ හොඳයි. அதான் பாரு. சரி வாய்ப்பு சொல்லுது. කියනවා நீ எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி நடக்க சொல்லு. තෙල් තියලා යාඥා කරලා ඇවිදින්න කියන්න කියලා. நானும் போய் அந்த லேடிக்கு அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். මම ගිහිල්ලා ඒ අම්මට යන අවුරුදු 60ක් විතර ඇති. கை வச்சு ஜெபம் பண்ணி අත තියලා යාඥා 20 කරලා வருஷம் நடக்கலங்க. අවුරුදු 20ක් ඇවිදින டாக்டரே முடியாதுட்டா. වෛද්‍යවරු බැහැ කියලා අතහැරියා. அவங்க வீல் சேர்ல தான் டயாலிசிஸ் போயிட்டு இருக்காங்க 20 வருஷமா. ඒකල අවුරුදු 20ක් තිස්සේ රෝද පුඩුවේ තමයි වෛද්‍ය පරීක්ෂණ වලට යන්නේ. கை வச்சு ஜெபம் பண்ணி අත් තියලා යාඥා කරලා அப்படியே கையை தூக்கி එහෙම අත උස්සලා நடக்க மாட்டேன். ඇවිදින්න කියලා මම කිව්වා. அவங்க ஹால்ல கிச்சனுக்கு நடக்கறாங்க, கிச்சனுக்கு ஹாலுக்கு நடக்கறாங்க. ඒගොල්ලෝ ශාලාවේ ඉඳලා කුස්සියට ඇවිල්ලා කුස්සියේ ඉඳලා හෝල් එකට ඇවිල්ලා அவன் மகன் சொல்லுது එයාගේ දුව කියනවා 20 வருஷமா பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. අවුරුදු 20ක් තිස්සේ ඔබ බොරු තමයි කිව්වේ කියලා. நான் சொல்றேன் இல்லம்மா உங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு. මම නෑ නෑ යාර දෙවියන් වහන්සේ සුවය දුන්නා. இந்த சுகம் நடந்துச்சா? මේ සුවය සිද්ධ වුණාද? 2 வாரத்துல සති දෙකකින් திருப்பி போய் நான் அவளை பார்க்க போறேன். ආපහු ගියා මම එයාව බලන්න. அவங்களோட நிலைமை திரும்பி பழைய மாதிரி. ඒගොල්ලන්ගේ තත්ත්වය එයාගේ තත්ත්වය ආපහු පරණ විදිහටම තිබ්බා. எந்த வீழ்ச்சியில உட்கார்ந்தாங்களோ அதே வீழ்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. කොයි රෝද පුඩුවේද වාඩි වෙලා හිටියේ ඒ රෝද පුඩුවේ වාඩි වෙලා ඉන්නවා. கர்த்தர் சுகம் கொடுக்கலையா? දෙවියන් වහන්සේ සුවය දුන්නේ නැද්ද? கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. දෙවියන් වහන්සේ සුවය දුන්නාද නැද්ද? கர்த்தர் சுகம் கொடுத்தாருங்க. දෙවියන් වහන්සේ සුවය දුන්නා ஏங்க නේද? திருப்பி அவங்க சூழ்நிலை அப்படியே இருக்கு. එහෙනම් ඇයි යාගේ තත්ත්වය ආපහු පෙරළුනේ? ஆண்டவர் சக்கரைக்கு சொன்னார்ல இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும்னாருலங்க. දෙවියන් වහන්සේ සකේවුස්ට කිව්වා අදම ඔබේ නිවසට එන්න ඕනේ කියලා. 2 வாரத்துக்கு முன்ன ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வந்து சுகத்தை கொடுத்தாருங்க. සති දෙකකට ඉස්සෙල්ලා දෙවියන් වහන්සේ යාගේ නිවසට ගිහලා යාව සුවය දුන්නා නේද? இயேசுவை நீ உங்க வீட்டுக்கு கூட்டி போறதுனால விடுதலை இல்ல. යේසුස් වහන්සේව ඔබගේ නිවසට එක්කගෙන යන නිසා ඔබට නිදහසක් නැහැ. இயேசுவோட ரட்சிப்போட நீ போகணும். යේසුස් වහන්සේගේ ගැලවීමත් එක්ක ඔබ அந்த යනවා. சல்வேஷனோட நீ போனாதான் விடுதலை. ඒ ගැලවීමත් එක්ක ඔබ ගියොත් තමයි ඔබට නිදහස. இயேசு மரத்தை பார்த்து சொல்றாரு அவங்க சகை கிட்ட கீழே வா நான் உங்க வீட்டுக்கு வரணும். යේසුස් වහන්සේ ගහේ ඉන්න සාකේවුස්ට කියනවා බහැලා එන්න මම ඔබේ නිවසට එන්න ඕන. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ඊට පස්සේ මොනවද සිද්ධ වෙන්නේ? 8 வாசிங்கம்மா. 8 වෙනි පදේ කියවන්න. இப்ப நல்லா கேளுங்க. ரட்சிப்பு வரணும்னா என்ன பண்ணணும்? ගැලවීම එන්න ඕන නම් මොනවද කරන්න ඕනේ කියලා අහගන්න. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அத்தகையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அவனுக்குள்ள மன திரும்புதல் ஏற்படுது. එයා තුල පසුතැවිල්ලක් ඇති වෙනවා. இந்த ஜனங்களா சொல்றது ரைட் தான் பாஸ்டர். මේ සෙනග ඔක්කොම කියපු දේ ඇත්ත තමයි පාස්ටර්. நான் பாவிதான். මම පෞකාරයෙක් තමයි. நான் இன்னைக்கு கேட்ட வார்த்தை பிரகாரம் நான் மன திரும்ப போறேன். මම අද අහපු වචනයට අනුව මම පසුතැවිලි වෙන්න යනවා. நான் சபைக்கு வரேன். මම සභාවට එනවා. எனக்குள்ள அன்பு இல்ல. මා තුල ප්‍රේමය නැහැ. எந்த காரியங்க உங்களுக்கே தெரியும் நீங்க மாறணும் ஆனா மாறாம இருக்கீங்க. කොයි දේෙන්ද ඔබ වෙනස් වෙන්න ඕනේ කියලා ඔබම දන්නවා. හැබැයි ඔබ වෙනස් වෙන්නේ නැහැ. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் முன்னால வந்து අද සමහර විට දෙවියන් වහන්සේ ඔබ ඉස්සරහට ඇවිල්ලා இந்த ஒரு காரியத்துக்காகவே நான் உன்னை என் கூட கூட்டு போக முடியாதுன்னா அது எந்த காரியமா இருக்கும்? මේ එක දෙයක් නිසාම ඔබව මාත් එක්ක මට එක්කගෙන යන්න බැහැ කියලා කියනවනම් ඒ මොන දේද ඔබේ ජීවිතේ? எனக்கு தெரியலையே அப்படின்னா உன்னை போல புது கூட்டம் கிடையாது. මම දන්නේ නැහැ කියලා ඔබ කියනවනම් ඔබ වගේ බොරු කඳක් නැහැ කොහෙවත්. எல்லாருக்கும் தெரியும். හැමෝටම දන්නවා. யார் ஒருவனும் நீதிமான் கிடையாது. කවුරුවත් ධර්මිෂ්ඨ නැහැ. நான் ஒவ்வொரு தடவையும்
எழுந்துச்சு விழுகுற பாஸ்டர். මම හැම වතාවම නැගිට වැටෙනවා පාස. அது மேட்டர் கிடையாது. ඒක ප්‍රශ්නයක් නෙවෙයි. நான் பாவி நீ ஒத்துக்கிறீங்களா? මම පව්කාරයෙක් කියලා ඔබ நான் පිළිගන්නවා. இவ்வளவு பலவீனமா இருக்கேன் ஆண்டவரே. මම මේකෙදි මම දුර්වලයි ස්වාමීනි. இந்த ஒரு காரியம் தான் எனக்கு பிரச்சனை. මේ එක දේ තමයි මට තියෙන ප්‍රශ්නේ. நான் அதை மாத்திரம் ஆண்டவரே. මම ඒක වෙනස් කරගන්නවා ස්වාමීනි. அப்புறம் ஆண்டவர் சொல்றார். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ කියනවා. வாசிக்கமா. இயேசு அவனை நோக்கி இயேசு அவனை நோக்கி යේසුස් වහන්සේ උට උත්තර දෙමින් இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. අද ඔබේ නිවසට ගැලවීම පැමිණියා. நீ கர்த்தரோட சுகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம். ඔබ දෙවියන් වහන්සේගෙන් සුවය අරගෙන ගෙදරට ගියොත් கர்த்தரோட ரட்சிப்போடு நீ போகும்போது දෙවියන් වහන්සේගේ ගැලවීමත් එක්ක ඔබ நீ යන්නේ. பெற்றுக்கொண்ட சுகம், ඔබ ලබාගත් සුවය, நீ பெற்றுக்கொண்ட விடுதலை, ඔබ ලබාගත් නිදහස, நீ பெற்றுக்கொண்ட ඔබ ஆசீர்வாதம், ලබාගත් ආශිර්වාදය it will multiply. ඒක ගුණණය වෙන්නට යනවා. உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு, ඒක ඔබගේ පවුලට உன் வீட்டுக்கு ගැලවීම. ரட்சிப்பு. ඔබේ නිවසට ගැලවීම. எனக்கு தெரியும் பாஸ்டர், இதெல்லாம் நான் நிறுத்தணும், மனம் திரும்பணும், எனக்கு தெரியும், ஆனா முடியல. මම දන්නවා මාස මම මේ දේවල් අතහරින්න ඕනේ, පසුතැවිලි වෙන්න ඕනේ කියලා මම දන්නවා. නමුත් මට බෑ. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வரும்போது සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ වෙතට එනකොට உன்னை கண்டித்து உணர்த்துவார். ඔබට තරවටු කරලා පැහැදිලි කරાવી. Not by your power. ඔබේ බලයෙන් පරාක්‍රමයෙන් නෙවෙයි. அவருக்கு தெரியும் அவனால முடியாதுன்னு. උන්වහන්සේට දන්නවා ඔබට බැහැ කියලා. அதுதான் ஆவியானவர் கொடுத்தாரு. ඒකට තමයි සුද්ධාත්මයන් වහන්සේව දුන්නේ. ஆவியானவர் நீ ஆடும்போது ආත්මයන් වහන්සේ ඔබ දකිද්දී நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். මම ඔබට උදාහරණයක් කියන්නම්. இது இயேசு நிக்கிறாரு. දැන් යේසුස් වහන්සේ මෙතන ඉන්නවා. நான் பாவி. මම පව්කාරයෙක්. நான் ஆவியானவர் ஆடும்போது මම ආත්මයන් වහන්සේට ලං වෙනකොට ஆவியானவரே நான் பாவி. මම පව්කාරයෙක් ආත්මයන් මම පව්කාරයෙක්. ஆவியானவரை இழுத்துட்டு போ, தெரியும் வா, இல்ல நான் பாவி. ආත්මයන් ஆவியானவரே වහන්සේ ඔබ ඇදගෙන ගිහින් මම දන්නවා එන්න නෑ ස්වාමීනි මම ஆவியானவரை இழுத்துக்கிட்டே போவாரு. நீ வா, எனக்கு தெரியும், இல்ல ஆவியானவர் நான் பாவி. ආත්මයන් වහන්සේ ඔබ ඇදගෙන යනවා. ඔව් මම දන්නවා එන්න මාත් එක්ක. ඔබ කියනවා නෑ මම පව්කාරයෙක්. உன்னோட கையும் ඔබේ අත இயேசுவோட கையும் යේසුස් වහන්සේගේ අත இணைத்திருவா. සම්බන්ධ කරනවා. Not by your power. ඔබගේ බලයෙන් නෙමෙයි. நீ சொல்ற ඔබ කියනවා இத நான் விட்டுட்டேன்னா நான் இத செய்ய ஆரம்பிச்சிருவேன். මම මේක අතහැරියා නම් මම මේක කරන්න පටන් என் ගන්නවා. மேல இருக்கிற அழைப்பு எனக்கு தெரியும், ஆனா இது என்னால விட முடியல. මට තියෙන කැඳවීම මොකද්ද කියලා එක මම දන්නවා. නමුත් මට මේක අත්හරින්න බෑ. உன்னால விட முடியாது. ඔබට මේක අත්හරින්න බෑ. உன்னால விட முடியாது. ඔබට අත්හරින්න බෑ. ஆவியானவர் உதவியை நாடு. ආත්මයන් වහන්සේගේ උපකාරය ඉල්ල ගන්න. You cannot put seed for your mouth. ඔබගේ කටට සිප් එකක් දාන්න බෑ ඔබට. ஆவியானவர் உனக்கு காவலை வைப்பார். ආත්මයන් වහන්සේ ඔබට රැකවල් තබනවා. கர்த்தரோட ஆவி எங்கே உண்டோ ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය කොතනද? அங்க விடுதலை உண்டு. ඒතන නිදහස තිබෙනවා. வேலை இடத்துல நீ பொறுமையா இருக்க ஒரு அளவு தான் பொறுமையா இருக்க முடியுது. பொங்கிடுறியா? ඔබ වැඩ කරන තැනවල ඔබ ඉවසීමෙන් ඉන්නවා එක සීමාවක් එනකොට ඔබ පුපුරලා යනවාද? Start to have relationship with Holy Spirit. සුද්ධාත්මයන් වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවයක් ඇති කරගන්න පටන් ගන්න. பரிசுத்த ஆவியானவர் இயேசு உன்னை செய்ய சொன்னதை செய்ய வைப்பார். සුද්ධාත්මයන් වහන්සේ යේසුස් වහන්සේ ඔබට කරන්න කියපු දේ ඔබට කරන්න සලස්සනවා. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ගොඩක් අය තියෙන ප්‍රශ්නේ මොකක්ද දන්නවද? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ගොඩක් අය තියෙන ප්‍රශ්නේ මොකක්ද දන්නවද? சர்ச் வரீங்க, සභාවට එනවා, ஆராதிக்கிறோம், නමස්කාර කරනවා, ஜெபம் பண்றோம், යාඥා කරනවා, பிரே மீட்டிங் வரோம், යාඥා රැස්වීමට එනවා. எல்லாம் என்ன பண்றோம்? ඔක්කොම මොකද කරන්නේ? டெலிவர் பண்றோம். ඔක්කොම නිදහස් කරනවා. ரைட்டா? හරිද? எப்பங்க டவுன்லோட் பண்ணீங்க? කවදද ඔබ ඩවුන්ලෝඩ් කරගන්නේ? ඇතුළට ගන්නේ කවදද? எப்பங்க டவுன்லோட் பண்ணீங்க? කොයි මොකද ඔබ ඩවුන්ලෝඩ් කරගත්තේ? ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියලා තියෙනවා. ஜெபம் பண்றவன் ஒருவன் යාඥා කරන කෙනා அவன் அறைக்குள்ள போய் එයා කාමරයක ඇතුළට ගිහිල්ලා கதவை அடைச்சா கதவை பூட்டியா? දොර වහලද கதவை அடைச்சா கதவை பூட்டியா? Is it to close the door or lock the door? දොර ලොක් කරලාද එහෙම නැත්නම් අගුල් දාලාද වහලාද? எத்தனை பேர் லாக் சொல்றீங்க? කී දෙනෙක් කියනද අගුල් දාලා කියලා? லாக் வசனம் அதான், கதவை பூட்டி. වචනේ කියනවා අගුල් දාලා. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ඒකේ තේරුම මොකක්ද දන්නවද? நான் நம்புறேன் அநேக பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்க. මම විශ්වාස කරනවා මෙතන ගොඩාක් අය அநேக பேர் கல்யாணம் பண்ற வயசுல இருக்கீங்க. ගොඩාක් අය විවාහ වෙන වයසේ ඉන්නේ කියලා මම දන්නවා. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் இப்படிதான் சொல்லி ஆகணும். ඔබට තේරෙන්න විදිහට කියනවා නම් මම මෙහෙම තමයි කියන්න ඕන. It's nothing vulgar. මේකේ කිසිම අසභ්‍යයක් දෙයක් නැහැ. சாங் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். සාලමෝන්ගේ ගීතිකා පොත ඔබ කියවනවා නම් ஏன்னா, ඔබට තේරෙයි. ஏன் ஆண்டவர் அவர் கணவர் போல நம்மள மனைவி போல பார்க்கறானோ உங்களுக்கு இப்ப நான் சொல்லும்போது விளங்கும். ඇයි දෙවියන්
දෙවියන් වහන්සේ එයාව සැමියා හැටියට නබෝ භාර්යාව හැටියට උන්වහන්සේ බලන්නේ කියන එක ඔබට මම දැන් කියනකොට තේරෙන්නේ. நல்லா கேளுங்க. හොඳට අහගන්න. நான் கொஞ்ச நேரத்துல முடிக்க போறேன். මම ටික වෙලාවක් ඉවර කරනවා. நீங்க நானும் என் மனைவியும் අද මමයි මගේ භාර්යාවයි வெளியில ஆளுங்க இருப்பாங்க. එළියේ සෙනඟ මිනිස්සු ඉන්නවා. நான் அவங்க கூட க்ளோஸா பழகுவேன். මම එයාට ලං වෙලා තමයි ඉන්නේ. மேல கை வைப்பேன், ඒකට අත තියනවා, அடிப்பேன், ஜோக் பண்ணுவேன். ගහනවා, කොඩෙන්නවා, විහිළු කරනවා. ஆனா லிமிட் இருக்கும். නමුත් සීමාවක් තියෙනවා. ரைட்டா இல்லையாங்க? හරිද නැද්ද? ஏன்னா ஆளுங்க இருக்காங்க. මොකද මිනිස්සු ඉන්නවා සෙනඟ බලනවා. இப்ப நான் ரூமுக்கு போறேன். දැන් මම කාමරේට යනවා. கதவை அடைக்கிறேன். මම දොර වහනවා. கதவை பூட்டல, ලොක් කරේ නෑ, අගුල් දෙනවා. கதவை அடைக்கிறேன். දොර වහනවා නිකන්. ஸ்டீல் லிமிட்டோட தான் இருப்பேன். ඒ සීමාවත් එක්ක තමයි ඉන්නේ. ஏன்? ඇයි? எனி டைம் பிள்ளைங்க கதவை திறந்து ඕන වෙලාවක ළමයි දොර අරගෙන வந்துருங்க. என்ன லாக் பண்ணியா? මොකද ලොක් කරලා නැහැ. இப்ப நான் கதவை லாக் பண்ணேனா, දැන් මම දොර අගුල් දැම්මොත් ලොක් කරොත් my relationship with my wife relationship will be very close. මගේ සහ මගේ භාර්යාවගේ සම්බන්ධතාවය හරි සමීප වෙනවා. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, කිසිම බාධකයක් තියෙන්නේ නැහැ. எந்த அட்ராக்ஷன் இருக்காது. කිසිම අවදාන කැඩීමක් Only නැහැ. me and my wife. මම සහ මගේ භාර්යාව එච්චරයි. அப்படிப்பட்ட உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். එවැනි සම්බන්ධතාවයක් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු கதவை වෙනවා. பூட்டினா, දොර වැහුවෝ நான் கதவை பூட்டினாதான் என் ஜபத்தை கேட்பாரு. அவன் கதவுக்கார வீடு எப்படி? මම දොර වැහුවොත් තමයි මගේ යාඥාව දෙවියන් වහන්සේ අරනවා. දොරක් නැති ගෙදර මොකද කරන්නේ? நீ கர்த்தர்கிட்ட போய் அவரோடு உறவாடணும்னு ஆசைப்படுறாரு. ඔබ දෙවියන් වහන්සේ සමග කියලා උන්වහන්සේත් එක්ක සම්බන්ධකම් පවත්වන්න ඕන කියලා උන්වහන්සේ ආස වෙනවා. பிரேயர் மீட்டிங் வரீங்க, යාඥා රැස්වීමට එනවා. தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, යාඥා ගැන යාඥා කරනවා. சபைக்காக ஜெபிக்கிறீங்க, සභාව ගැන යාඥා කරනවා. ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, සේවය ගැන ඔබ යාඥා කරනවා. ஏழைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறீங்க, රජය ගැන ඔබ යාඥා කරනවා. பணத்துக்காக ஜெபிக்கிறீங்க. මුදල් ගැන යාඥා කරනවා. இப்போ உங்க தனிப்பட்ட ஜெபத்துல என்ன ஜெபிக்கிறீங்க? දැන් ඔබගේ පුද්ගලික යාඥාවදී මොනවද ඔබ යාඥා කරන්නේ? இதே தானங்க ஜெபிக்கிறீங்க போய். මේවා වනේ කියලා එතනත් යාඥා කරන්නේ. திருப்பி அதே தேசம், அதே அரசாங்கம், அதே தானங்க. ඊට පස්සෙත් ආයේ ගිහලා අද ඒ රට ගැන ඒ රජය ගැන ඒ කියනවා යාඥා කරනවා. ஆண்டவர் செய்ய சொல்றாரு. මේකද වෙනස් කරන්න කියන්නේ. You want relationship. උන්වහන්සේට ඕන සම්බන්ධතාවයක්. Let him talk, you hear. උන්වහන්සේ කතා කරන්න දීලා ඔබ සවන් දෙන්න. You need direction. ඔබට ඕනේ ඒ මඟ පෙන්වීම. இயேசு சக்கையை பார்த்ததோட යේසුස් වහන්සේ සකේයුස් දිහා බලපු ගමන් சக்கைக்கு சொல்லல, எல்லாத்தையும் திருப்பி குடுறான்னு சொல்லல. සකේයුස්ට කිව්වේ නෑ ඔක්කොම ආපහු දෙන්න ඕනේ කියලා. அவனோட இருதயம் அவனுக்கு அறிஞ்சிருச்சு. එයාගේ හදවත ඔහු දැනගත්තා. ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. නෑකමක් ඇති වුණා. அவன் மறுரூபமாக மாட்டான். එයා සම්පූර්ණයෙන් පස්තව වෙනස් වුණා. நீங்க நீ மறுரூபமாக. අද ඔබ අන්වෙසක් වෙන්නට இந்த ඕනේ. மறுரூபம் ඉස්සෙල්ලාම අන්වෙසක් වෙන්න ඕනේ. ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ගැලවීම ඔබේ ජීවිතයට ගෙනෙවි. ஆமென் சொல்லுமா? ආමෙන් කියලා කියවද? எழுந்துட்டு நில்லுங்க. නැගිටලා හිට ගන්න. நான் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர் கொடுத்துறேன். මම විනාඩි දෙකක් යාඥා කළා මම පාස්ටර් கண்களை ගාවට. மூடுங்க, ඇස්වසා ගන්න. கண்களை மூடுங்க, ඇස්වසා ගන්න. கண்களை மூடுங்க, ඇස්වසා ගන්න. கரங்களை உயர்த்துங்க. දැත් ඔසවන්න. நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, ඔබ දෙවියන් වහන්සේට කියන්න. ஆண்டவரே, ස්වාමිනේ நான் உங்க இடத்துல உறவை வளர்க்க விரும்புறேன். මම ඔබත් එක්ක මගේ නෑකම වැඩි කරගන්න කැමතියි நீ ස්වාමී. சக்கையை பார்த்து சொன்னீர், ඔබ සාකේයුස් දිහා බලලා කිව්වා இன்னைக்கு ரட்சிப்பு உன் வீட்டுக்கு வந்துருச்சு. අද ගැලවීම ඔබේ නිවසට ආවා කියලා. அதே ரட்சிப்பு இன்னைக்கு என்னோட வரணும். ඒ ගැලවීම අද මාත් එක්ක එන්න ඕන. இயேசு என் கூட வந்தா மட்டும் பத்தாது. යේසුස් වහන්සේ මාත් එක්ක ආවොත් විතරක් මදි. அவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும். උන්වහන්සේ මට තබා තිබෙන ඒ ගැලවීම මට ඕනේ. வாய்களை தொடர்ந்து கேளுங்க. කටවල් ඇරලා ඉල්ලන්න. எனக்கு இந்த பலவீனம் இருக்கு ஆண்டவர். මට මේ දුර්වලකම තියෙනවා ස්වාමී. பாவம் என்னை நெருக்கி මේ கொண்டிருக்கிறது. පාපය මාව තෙරපනවා ස්වාමීනි. எனக்கு இந்த பலவீனம் என்னால விட முடியல. මට මේ දුර්වලකම අත්හරින්න බෑ. எனக்கு ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ආඥානි මට උදව් කරන්න කියලා ඉල්ලන්න. நீ வாயை திறந்து கேளுமா. ඔබ කට ඇරලා ඉල්ලන්න. நீ வாயை திறந்து கேளு. ඔබ කට ඇරලා ඉල්ලන්න. நீ நினைக்கிறதுக்கு தூரம் கர்த்தர் இல்ல. நீ நினைக்காத தூரத்துல கர்த்தர் உன் பக்கத்துல இருக்கார். ඔබට හිතා ගන්න බැරි දුරක දෙවියන් වහන්සේ නෑ. ඔබට හිතා ගන්නවත් බැරි ළඟක තමයි දෙවියන් වහන්සේ ඉන්නේ. ஓ ஜெபிங்க, வாயில திறந்து ஜெபிங்க. කටවල් ඇරලා යාඥා කරන්න. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ඔබ කියන්න ස්වාමීනි என் இதயத்துக்குள்ள நீ வாரு. මගේ හදවත තුළට ඔබ එන්න. என் வாழ்க்கையை மறுரூபமாக்கு. මගේ ජීවිතය වෙනස් කරන්න. ஆவியானவரே, සිතාත්මයනේ ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும். සිතාත්මයනේ මට
දෙයක් මම ඔබට කියන්න කැමතියි. எனக்கு யாருன்னு தெரியல. මට කවුද කියලා දන්නේ නැහැ. ஆகையால உணர்த்ததை நான் சொல்றேன். ආත්මෙන් වාසයේ හදවන දේ මම ඔබට කියන්නම්. எல்லா நேரத்திலையும் தற்கொலையை குறித்து நினைக்கிறது හැම වෙලාවෙදීම ජීවිතේ නැති කරගන්න හිතනවා. இப்படி நான் கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அடிபட்டு செத்துட்டான் அழுது මම මේ වාහනේ යන ගමන්ම හැප්පිලා මැරුණොත් හොඳයි කියලා හිතනවා. நான் உயிரை விட்டுட்டான் அழுது මගේ ජීවිතේ නැති කරගත්තොත් හොඳයි எல்லா කියලා හිතනවා. நேரத்திலும் உங்க சிந்தையில தற்கொலையை குறித்து வருதா? හැම මොහොතේම ඔබගේ සිතුවිල්ලේ සියදිවි හානි කර ගැනීමක් ගැන එනවද? If you want come forward, the man of God will pray for you. ඔබ ඉස්සරහට එනවනම් දෙවියන් වහන්සේගේ දාසය ඔබට යාඥා කරන්න යනවා. இல்ல நீங்க அப்பறமா ப்ரே பண்ணும்போது பாஸ்டர் சொன்னாலும் சரி. නැත්නම් ඔබ පස්සේ යාඥා කරගන්නකොට ඔබ පාස්ටර් ඒ විස්තරේ කිව්වත් කමක් නැහැ. ஏன்னா உங்களுக்கு தேவை சுகம் இல்ல விடுதலை. මොකද ඔබට ඕනේ සුවේ නෙමෙයි නිදහසයි. அப்படி யாராவது இருப்பீங்களா பண்ணிடுவாங்க. එහෙම කවුරුන් ඉන්නවනම් ඉස්සරහට එන්න. தற்கொலையை குறித்து நினைக்கிறது. සියදිවි නසා ගැනීම ගැන හිතනවා. You need deliverance. ඔබට ඕනේ නිදහස. ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. ஜெபம் மத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. අනිත් අය හැමෝම යාඥා කරන්න. ரட்சிப்பை தேடி வருவாங்க. ඕ ගැලවීම මාව සොයාගෙන ආපු විශ්වාසය. சகாயோட சூழ்நிலை மாறுனது போல. සකායස්ගේ වාතාවරණය වෙනස් වුණා වගේ. சகாயோட சூழ்நிலை மாறுனது போல. සාකේව්ස්ගේ වාතාවරණය වෙනස් වුණා වගේ. சகாயோட சூழ்நிலை மாறுனது போல. සාකේව්ස්ගේ වාතාවරණය වෙනස් වුණා වගේ. சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. මාගේ වාතාවරණය වෙනස් என் වෙනවා. காயத்து மாறட்டும் ஆண்டவரே. මගේ ඉරණම වෙනස් වේවා ස්වාමීනි. நான் பாவி. මම පෞකාරේ. ஆனால் நான் வீடு திரும்பும்போது இயேசுவோட சிஷ்யனாய் திரும்புவேன். නමුත් මම ගෙදර යනකොට යේසුස් වහන්සේගේ நான் ගෝලයෙක්. இயேசுவோட சிஷ்யனாய் මම திரும்புவேன். යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් ඇතුළේ ගෙදර යනවා.
வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் ஊரில் வாசம் செய்யும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட நீரும் நீடும் தெய்வமே இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும்